பார்ப்பதற்கு அரசன் கிரீடம் போல் கொண்டே வைத்திருக்கும் இந்த பறவையின் பெயர் கொண்டை உழாரன். மகிழ்ச்சியான மனநிலை மற்றும் அச்சம் ஏற்படும் பொழுது இதன் கொண்டை ஒரு விசிறி போல் விரிவடையும். இந்த பறவையின் தற்காப்பு நடவடிக்கைகள் வியப்பையும் சிரிப்பையும் கூட வரவழைக்கும். கொண்டை உழாரன் தன் கூட்டை சுத்தப்படுத்தாது, தன் குஞ்சுகளின் கழிவுகளையும் வெளியேற்றாது. அந்த நாற்றமே எதிரிகளுக்கு எதிரான முதல் அடுக்கு பாதுகாப்பு. இரண்டாம் அடுக்கு பாதுகாப்பு என்னவென்று பார்க்கலாம். தாய்ப்பறவையும் குஞ்சுகளும் கூட்டில் இருக்கும் பொழுது எதிரிகள் உள்ளே வர முனைந்தால் உள்ளிருந்தே இவை பாம்பு சீறுவது போல் சப்தம் எழுப்பும். அதை கேட்டதும் உள்ளே பாம்பு இருக்கிறது என்று எதிரிகள் அஞ்சி விலகிவிடும். இதன் பிறகு வருவது நம்பவே முடியாத ஆச்சரியம். இரண்டாம் அடுக்கு பாதுகாப்பையும் தாண்டி ஏதாவது எதிரி தொடர்ந்து வந்தால் மூன்றாம் அடுக்கு பாதுகாப்பு வேலை செய்யும். அது என்னவென்று பார்க்கலாம். முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் தாய் கொண்டை குழாரன் வால் பகுதியிலிருந்து எண்ணெய் போன்ற திரவம் வெளியே வரும். அது அழுகிய இறைச்சி போல் நாற்றமடிக்கும். அந்த எண்ணெய் பாக்டீரியாவை தடுப்பது மட்டுமல்லாமல் எதிரிகளையும் கலங்கச் செய்து விரட்டி எடுக்கும். நான்காவது அடுக்கு பாதுகாப்பு மிகவும் பலமானது. தாய்ப்பறவை இல்லாத பொழுது கூட எதிரிகள் லேசில் நுழைந்து விட முடியாது. பிறந்து 6 நாட்களே ஆன குஞ்சுகளுக்கு ஒரு தனித்திறன் உருவாகும். அது என்னவென்று பார்க்கலாம். எதிரிகள் நெருங்கினால் முதலில் பாம்பு சீறுவது போல் சப்தம் செய்தவாறே கூட்டின் வாசலுக்கு வால் பகுதியை காட்டியவாறு திரும்பி படு நேர்த்தியாக எதிரியின் முகத்தின் மீதோ கண்களின் மீதோ துல்லியமாக தங்களுடைய கழிவை தொடர்ந்து பீச்சி அடிக்கும். இது ஆங்கிலத்தில் பூப் ஸ்ப்ரே என்று அழைக்கப்படுகிறது. இதன் பிறகும் எதிரிகள் கொண்டை உழாரன் கூட்டை நெருங்குமா என்ன? இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொலிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு ஊக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.